ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதயம் சீரியலோட 21 மே எபிசோட் ரிவ்யூவை இப்போ நம்ம பார்க்கலாம். இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்வேதா துரையை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. ஏன்னா துரை தன் கழுத்தில் தெரிஞ்சு தான் தாலி கட்டிட்டாருன்னு ஸ்வேதா நினைக்கிறாங்க. ஸோ துரை எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ஸ்வேதா, நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லை, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் நான் என்றைக்குமே நினைக்கல, எனக்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியல, புரிஞ்சுக்கோ ஸ்வேதா அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஸ்வேதா கேட்கவே இல்லை. அவங்க போட்டு செம்மையாக அடிக்கிறாங்க துரையை. அந்த இடத்துக்கு அறிவு வந்துடுறாரு. அவரும் வேற, உனக்கு என் பொண்ணு கேட்குதாடா குடிக்கார பாயிலே அப்படின்னு சொல்லிட்டு போட்டு துரையை அடின்னு அடிக்கிறாரு. துரை அடி தாங்காமல் அந்த இடத்த விட்டு ஓடி போய்டுறாரு. இப்போ இந்த இடத்துல கல்யாண மண்டபத்தில் ஆதியும் பாரதியும் காட்டுறாங்க. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக அங்கே நின்றுட்டுருக்காங்க. அந்த இடத்துக்கு சரவணன் வராரு. சரவணன் வந்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா மச்சான், உன்னை கல்யாண கோலத்தில் பார்க்குறதுக்கு, நீயும் பாரதியும் எப்போவுமே இந்த மாதிரி சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஆதி அவர் அப்படியே கட்டி அணைச்சிக்கிட்டு, நீ இல்லைன்னா இந்த கல்யாணமே நடந்திருக்காதுடா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கல்யாணம் நடக்கணுங்கிறது விதிடா, நீயே நினச்சிருந்தாலும் சரி, பாரதியே நினச்சிருந்தாலும் சரி, யார் நினச்சிருந்தாலும் சரி, இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திருக்க முடியாது. ஏன்னா இது உங்களை மீறின ஒரு சக்தி இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்டா மச்சான் நீங்கள் 2 பேரும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லிவிட்டு அவர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு, இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சது நானோ யாரோ இல்லை, இது வாசு தான் நடத்தி வச்சுருக்காரு. மச்சான் அவங்ககிட்ட சில உண்மைகளெல்லாம் நான் சொல்லணும், ஆனால் என்னால் சொல்ல முடியாது, சொல்லாமல் இருக்கிறதும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த வாசுவோட மனைவி வேறு யாரும் இல்லைடா, உன் பக்கத்தில் நிற்கிற பாரதி தான். ஸோ நீ உனக்கு இதயம் கொடுத்தவரோட மனைவிக்கு தாண்டா நீ வாழ்க்கை கொடுத்துருக்க. ஆனால் என்னால் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாதுடா மச்சான் இப்போ அப்படின்னு நினச்சிக்கிறாரு. உடனே ஆதி கேட்குறாரு, என்னடா திடீர்னு ஒரே ஃப்ரீஸ் ஆகிட்ட அப்படிங்கிறாரு. உடனே இவர் சொல்கிறாரு, இல்லைடா மச்சான் ஒன்றும் இல்லை, நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இப்போ அடுத்தது ஆதி பாரதி வீட்டுக்கு வராங்க. காரில் எல்லாரையும் குடும்பமாக இறங்கி நிற்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஆதியோட ஃபேமிலியில் யாருமே வீட்டுக்குள்ளேருந்து ஒரு ஆர்த்தி கூட எடுக்க ஒருத்தருமே வரல. இவங்க ஆஸ் யூஷுவல் மரகதமும் தனமும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னும் ஒரு ஆர்த்தி கூட எடுக்கல, நம்மளை மதிக்கலை அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. இது எல்லாத்தையும் ஆதி கேட்டுக்கிட்டே இருக்காது. சரி ஒரு நிமிஷம் எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. அந்த கேப்பில் உடனே மரகதம்மா சொல்கிறாங்க, நம்ம பேசாமல் பாரதியின் தமிழையும் கூட்டிகிட்டு போயிடலாம், அவங்களே மனசு திருந்தி நம்ம எப்போ கேட்குறாங்களோ அப்போ அனுப்புவோம், இந்த நிலைமையில் இவங்க 2 பேரும் இங்கே விட்டுட்டு நாம் கவலைப்பட்டுட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ரத்னம் சார் நீ சொல்கிறது ரைட்டு தான், சரி யோசிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உடனே ஆதி அங்கேருந்து ஆர்த்தி எடுத்துக்கிட்டு வராரு. ஆர்த்தி எடுத்து பாரதியும் தமிழையும் வீட்டுக்குள்ளே கூப்பிட்றாரு. உடனே ஆர்த்தி போட்டை பாரதிக்கு வைக்கிறாரு, தமிழுக்கு வைக்கிறாரு. உடனே பாரதி எடுத்து ஆதிக்கு வைக்கிறாங்க. பாரதி, தமிழ், ஆதி 3 பேர் வலது கால் எடுத்து வச்சு அந்த வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க வாழறதுக்காக. இப்போ வீட்டில் யாருமே இல்லாதனால உடனே ரத்னம் சார் சொல்கிறாரு, பாரதி பூமா போய் சாமிக்கிட்ட விளக்கேற்று அப்படிங்கிறாரு. உடனே பாரதி போய் விளக்கேற்றுறாங்க, எல்லோரும் சாமி கும்பிடுறாங்க. அப்புறம் உடனே மரகதம்மாவை பார்த்து ஏதாவது குடிக்கிறதுக்கு போய் ஏதாவது கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மரகதம்மா எங்கே இருக்குது கிச்சனே தெரியல, இந்த வீட்டில் நாம் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சலிச்சுக்கிறாங்க. உடனே ஆதி கிச்சனை காட்டுறாரு. உடனே அவங்க அங்கே போகிறாங்க. இப்போ அவங்க மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் காரை போட்டுக்கிட்டு இங்கே ரோட்டில் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க சாரதா அம்மா ஏதோ கோவில் கிளம்பி போயிட்டாங்க அப்படின்ட்டாங்க. பாக்கிப்படி அறிவு, ஏகாம்பரம், ஸ்வேதா எல்லாரும் அப்படியே கார்கிட்ட நின்றுக்கிட்டு, நம்ம இப்போ வீட்டுக்கு போகலன்னா அவங்களே வீட்டுக்குள்ளே போயிருப்பாங்க, இத்தனை நேரம் ஆர்த்தி எடுக்க கூட ஆள் இல்லாமல் இருந்திருப்பாங்க, அவங்கெல்லாம் கிளம்பி போட்டோம், அதுக்கப்புறம் நம்ம போகலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சமயத்தில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் எல்லாரோட மொபைலுக்கும் வருது ஆதிக்கிட்டேருந்து. அதில் இப்போ எல்லோரும் நீங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் வீட்டுக்குள்ளே வரலனா இனிமேல் இந்த வீட்டுக்கு நீங்கள் யாருமே வர வேணாம், எல்லோரும் தனித்தனியாக வீட்டை பார்த்துட்டு போங்க அப்படின்னு அந்த வாய்ஸ் மெசேஜில் சொன்னோடனே எல்லோரும் பயந்துக்கிட்டு அலறி அடிச்சுக்கிட்டு எல்லோரும் வீட்டுக்கு ஓடி வந்துடுறாங்க. மணி, அறிவு, ஸ்வேதா 3 பேர் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. மணியை பிடிச்சி அறிவு கண்ணா பின்னான்னு கத்துறாரு. இந்த மாதிரி நீ இப்படியா ஒரு மச்சான் தரதில்ல மச்சான் உனக்கு இருப்பான் அவன் வீட்டில், இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சுருக்கான், ஸ்வேதா கழுத்தில் போய் தாலி கட்டியிருக்கான், என்ன தைரியம் அவனுக்கு அப்படின்லாம் சொல்லி கத்திட்டுருக்காரு. அந்த இடத்துக்கு துரை வராரு. துரை வந்த உடனே இன்னும் போட்டு அடின்னு அடிக்கிறாங்க துரையை. உடனே இவர் மணி தடுத்து நிறுத்திட்டு, இருங்க அவன் உங்க ஏதோ சொல்ல வரான், அது என்ன சொல்ல வரான்னு கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே துரை சொல்கிறாரு, இது பாருங்கள் எனக்கு ஸ்வேதாவெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எந்த ஆசையும் கிடையாது, நான் போய் மனவரையில் பாரதி பக்கத்தில் உட்கார்ந்த வரைக்கும் எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது, ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல, என்னை நம்புங்க அப்படின்னு துரை சொல்கிறாரு. உடனே மணியும் சொல்கிறாரு, ஆமாம் இவன் காரில் இறங்கி மணமேடையில் போய் உட்கார்ந்ததை நானும் என் 2 கண்ணால் பார்த்தேன், ஆனால் அதுக்கப்புறம் எப்படி அந்த இடத்துக்கு ஆதி வந்தான்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் எதையுமே கேட்காம ஸ்வேதாவும் அறிவும் கத்திக்கிட்டே இருக்காங்க. அப்போ உடனே துரை சொல்கிறாரு, இதை பாரு படித்தவங்க தானே நீங்கள்லாம், நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, ஆதியும் பாரதியும் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது, அவங்க 2 பேருக்கும்
காவலாக 3வது ஒரு மனுஷன் நிற்கிறான். அதை சொன்னால் என் மாமனும் நம்ப மாட்டேங்கிறான், யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க. அந்த 3வது மனுஷன் வேறு யாரும் கிடையாது, என்னோட அண்ணன் வாசு தான். ஸோ வாசு வந்து இவங்களுக்கு துணையாக நிற்கிற வரைக்கும் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது, இதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஸ்வேதா வந்து என்ன புது கதையெல்லாம் கட்டுற, நான் பாரு உன் பாரதியை வந்து அவளே ஆதி வேண்டான்னு சொல்லி அந்த வீட்டை விட்டு விரட்டுறேன், அப்படி இல்லைன்னா ஆதியை போட்டு தள்ளிட்டு விதவையாக திருப்பி உங்கள் வீட்டுக்கே நான் அனுப்பி வைக்கிறேன், இது நடக்கிறது தான் இல்லையா பாரு, நான் பண்ணுறேன்னா இல்லையா பாரு அப்படிங்கிறாங்க ஸ்வேதா. உடனே டோரா சொல்கிறாரு, நான் சொல்கிறது உங்களுக்கெல்லாம் புரியறதா இல்லையா, நீங்கள் என்ன பண்ணாலும் எதுவும் நடக்காது, ஆதி பாரதியை உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி சொல்கிறாரு. பட் யாருமே கேட்குற மாதிரி இல்லை. சரி என்னத்தையோ பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு டோரா அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இவங்க 3 பேரும் பயங்கர கோவத்தில் அங்கே நின்றுட்டுருக்காங்க. இப்போ இந்த ஃபோன் கால் வந்து ஃபோனில் மெசேஜ் அனுப்பிச்சதுனால எல்லோரும் வீட்டுக்கு அடிச்சு பிடிச்சி ஓடி வராங்க. வந்த உடனே இங்கே வந்து ரத்தம் சார் சொல்கிறாரு, உங்கள் வீட்டுக்கு நான் உங்களை வரவேற்க வேண்டியிருக்கு, வாங்க வாங்க எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அப்போது ஆதியும் பாரதியும் தமிழும் 3 பேரும் மாடியிலேருந்து இறங்கி வராங்க. அதோட இந்த எபிசோடு முடியுது. இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.